அவங்கள பார்த்தபோது எனக்கு தோணினது என்ன அப்படின்னா வந்து, அந்த மனுஷங்க எப்படி இயற்கையோட கனெக்ட் ஆகி இருக்கிறாங்க அப்படின்றது தான். அது என்னன்னா, அவங்க சொன்னாங்க, தேன் கலெக்ட் பண்றதுக்குலாம் வந்து காட்டுக்கு போவாங்களாம். அங்க போம்போது திடீர்னு மழை வருது அப்டின்னா வந்து, அவங்க அந்த மழை கிட்ட பேசுவாங்களாம். அவங்க வந்து பேசுறதோட நிறுத்திடல. நான் கேட்கிறேன். அதுக்கு அந்த இயற்கை எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி, கொஞ்ச நேரம் மழை இல்லாமயும் போயிடுது அப்டின்றத வந்து அவங்க நம்புறாங்க. அவங்க அப்போ அவங்களோட மனசுக்கு எவ்வளோ ஒரு பவர் இருந்தா, அந்த பவருக்கு வந்து அந்த இயற்கையும் வந்து செவி சாய்க்குது. நாம எல்லாருமே வந்து நம்மள சுத்தி இருக்க இந்த அழகான இயற்கையை வந்து பார்க்கறதே இல்ல. அத ரசிக்கிறதே இல்ல. அதுக்கான நேரத்த வந்து நம்ம செலவிடுறதே இல்ல. ஆனா வந்து அவங்க இருக்க பகுதியில நெறைய இயற்கைகள் இருக்கு. அந்த காடுகள வந்து அவங்க நேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க சின்ன சின்ன செடியில இருந்து பெரிய மரங்கள் வரைக்குமே வந்து அதோட உணர்வுகளுக்கு மரியாதை குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அத புரிஞ்சு வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து அவங்க அனிமல்ஸோட தான் வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து டீல் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, மிருகத்தை வந்து நம்ம எதையுமே வந்து சொல்லி கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? பட் இருந்தாலும் அந்த மிருகத்துக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை எப்படி அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க, அதுக்கு எந்த மாதிரியான ஒரு வியூகங்களை அவங்க வந்து வச்சிருக்காங்க. நான் கேட்டிருந்தேன், புலி வந்து நம்மள எதனால அட்டாக் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 பாயிண்ட் சொன்னாங்க. என்னென்னன்னா, மேட்டிங் டைம். அப்ப வந்து அது இனப்பெருக்கம் செய்றப்ப ஏதாவது உயிரினமோ, இல்ல விலங்கோ வந்து அந்த பகுதியில போச்சுன்னா, அதுக்கு வந்து ஆபத்து அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவே இன்னொரு ஒண்ணு வந்து அதோட குட்டிங்க கூட இருக்கிற நேரம். அப்போ நம்ம யாராச்சும் கிட்ட போனோம்னா நம்மள அடிக்கும். 3வது வந்து அதுக்கு இன்ஜுரி, அதாவது எதனா அடிபட்டுச்சுன்னா அப்போ நம்ம கிட்ட போச்சுன்னா நம்மள அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைய காலகட்டத்துல ஒரு மனுஷங்க இன்னொரு மனுஷங்கள புரிஞ்சுக்கிறதே வந்து ரொம்ப ரேர். ஆனா அவங்க வந்து அப்படி இல்ல. மனுஷங்களையும் புரிஞ்சிருக்காங்க. அந்த விலங்கினங்களையும் புரிஞ்சு வந்து வாழ்றது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமா வந்து இருந்தது. அவங்க வந்து அங்க இருக்கிற இயற்கையையும், மனுஷங்களையும், மிருகங்களோட ஃபீலிங்ஸ, உணர்வுகளை வந்து அவங்க அவ்வளோ அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. இருவாச்சி அப்படின்ற ஒரு பறவைய பத்தி சொன்னாங்க. அது பறக்கிற சத்தம் வந்து ஹெலிகாப்டர் வந்து போற சத்தத்துக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபைக்கஸ் அப்படின்ற ட்ரீ வந்து அங்க இருக்கு அந்த காட்டுல. அதுல வந்து இருவாச்சி அப்படின்ற ஒரு பறவை வந்து அதுல கூடு கட்டி வாழுது. அத வந்துட்டு வெட்டுறதுனால அந்த இருவாச்சி பறவை அழிஞ்சு போகுது அப்படின்றதுக்காக வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அந்த மரம் வெட்டுறதை வந்து தடுக்கிறாங்க. அந்த ஸ்பீசிஸ வந்து காப்பாத்துறதுக்காக இவங்க வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ள அப்படின்றதையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. காட்டுக்குள்ள பயணம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த வழியெல்லாம் தெரியறதுக்காக அவங்க மரக்கிளைகள் எல்லாம் வந்து உடைச்சு போடுறதா இருக்கட்டும், குச்சிகள் எல்லாம் வந்து அந்த அடையாளத்துக்காக வைக்கிறதா இருக்கட்டும், இதை பத்திலாம் சில ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தேன் வெட்டும் போது ஒரு ஷேப்ல இருக்கும். அந்த வெட்டப்பட்ட வெட்ட வச்சு இது இவர் தான் வெட்டினாரு அப்படின்றதையும் புரிஞ்சுப்பாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஏன்னா வந்து நாங்க அவ்வளோ அடர்ந்த காடு வந்து இந்த இடத்துல பார்க்க முடியாது. நாங்க அங்க பார்த்தோம். அங்க பார்க்கும்போது சுத்தி பார்க்கும்போது நாங்க ஏதோ ஒரு சின்ன உலகத்துக்குள்ள இருக்க மாதிரி இருந்தது. எங்களை விட சுத்தி இருக்க எல்லாமே ரொம்ப பெருசு பெருசா இருந்தது. அந்த இடத்துல மரங்கள் ஆகட்டும், இடங்கள் ஆகட்டும், நிலங்கள் ஆகட்டும், எல்லாமே அங்க போய் நிற்கும் போது வந்து ஏதோ புது உலகத்துக்கு போன மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அந்த இடம் வந்து எங்களுக்கு கொடுத்தது. ஸோ இந்த ட்ரிப்பை வந்து ரொம்ப நல்லபடியாக போனதுக்கு பெரிய காரணம், முதல்ல நான் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கும் தான். ஏன்னா அவங்க கோஆர்டினேஷன் இல்லைன்னா இந்த ட்ரிப் நல்லா போயிருக்காது. 2வது அந்த ஊர் மக்களுக்கு பெரிய நன்றி. அண்ட் வாணிதாஸ், முருகதாஸ், உங்களுடைய நட்பு கிடைச்சதுக்கு ஒரு பெரிய நன்றி. நீங்கள் இல்லைன்னா இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் கேதரே எங்களுக்கு ஆயிருக்காது.
நிறைய பாடங்களை வந்து அவங்ககிட்ட இருந்து கற்று தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களை வெளியாளாக பார்க்காம அவங்களில் ஒரு ஆளாக எங்களை பார்த்து ஒரு நாள் முழுக்க எங்களோட வந்து நேரத்தை வந்து செலவு பண்ணாங்க. அது நேரம் செலவுன்னு சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் எங்களோட அறிவுக்காக. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி யூனிவர்ஸ்.